ஸோ நம்ம இன்றைக்கி சோஷியலில் நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு 2 லெசன் பார்த்துட்டோம். ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் 2 லெசன்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவிக்ஸ்லேயும் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோ மறுபடியும் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் நம்பர் 1 எக்கனாமிக்ஸ் யூனிட் நம்பர் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மணினா பணம்னா என்ன, அதை நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அதை எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 226 இருக்குது. யூனிட் நம்பர் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா டு நோ அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மணி. மணி எப்படி நம்மளோட டே டு டே லைஃப், நம்மளோட லைஃப்பில் அது எப்படி எவால்யூட் ஆச்சு, அது எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டு நோ அபவுட் த வேல்யூ, நேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி. அதாவது மணியோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேவிங்ஸ்னால் என்ன, அதை நம்ம மணியை நம்ம எப்படி எந்த விதத்தில் நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் அதை நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டு நோ மோர் அபவுட் த பிளாக் மணி. ஸோ பிளாக் மணினா என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணி இஸ் எ ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் கியூரியாசிட்டிஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேப்சர் திஸ் எலமெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மணிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். த ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி அண்ட் ஹவு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ மணியோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ மணியோட ஹிஸ்ட்ரியும் அதை எப்படி வேரியஸ் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அதாவது இயர்லி ஸ்டேஜிலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அது மணியை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் லிங்க்டு டு த பேங்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபார்ம்ஸ் பேங்கிங் சிஸ்டத்து கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. So money is a fundamental discovery which has eased the day-to-day transactions, valuing goods and services, and has allowed us to store the wealth and trade in future. So moneyங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான டிஸ்கவரி. அதாவது நமக்கு ஒரு முக்கியத்துவம், மணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையில அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதான் சொல்கிறாங்க மணிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் அத்தியாவசியமான ஒரு டிஸ்கவரி which has eased. அது நம்மள ஒரு ஈஸியாகிடுச்சு. எதுக்குன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கூட்ஸை வேல்யூ, அதாவது ஒரு கூட்ஸை பை பண்ணுறதுக்கு, அந்த நம்மளோட அந்த வெல்த்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கிறது, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த மணி ரொம்பவே ஈஸியாக மணியை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணுறோம். ஸோ மணி இஸ் எனிதிங். மணிங்கிறது எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ். ஸோ மணிங்கிறது எந்த விஷயமாகவும் இருக்கலாம், அதை வைடாக அக்செப்ட் பண்ணியிருக்கணும். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். எதுக்குன்னா ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம், அதுக்குன்னா அது ஒரு பேமெண்ட்டை கொடுக்கறக்கு அந்த மணியை எல்லோரும் வைடாக அக்செப்ட் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஃபார் கூட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன். ஸோ இதை தான் யார் இந்த டெஃபினேஷன் மணிக்கு கொடுக்குறாருன்னா ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காரு. மணிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்குன்னா, அது எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு கூட்ஸ், அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோ இல்லாட்டி பிஸ்னஸ் பேஸ்டு இருக்கும்போது அதை நம்ம பேமெண்ட் மூலமா கொடுக்கறது தான் நம்ம மணின்னு சொல்கிறோம். ஸோ அதை எனிதிங்காக வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மணி இஸ் நத்திங் பட் இட் இஸ் எனிதிங் which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations. ஸோ இதான் மணியோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் மணி எப்படி எவல்யூஷன் ஆச்சு, எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, the word money is derived from the Roman word. ஸோ மணிங்கிற வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா ரோமன், அதாவது அவங்களோட லாங்குவேஜ் ரோமன் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா மனிட்டா ஜூனோ அப்படிங்கிற அந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமனில் இது ரோமன் காடஸ், அதாவது காடஸஸ், அதாவது ரோமன்ஸோட கடவுளோட பேர் தான் இந்த மனிட்டா ஜூனோ அப்படிங்கிறது. அதான் சொல்கிறாங்க இட் இஸ் த ரோமன் காடஸஸ் அண்ட் த ரிபப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் எம்பையரோட ரோமோட
ஒரு இதுதான் மணி, ஒரு ரிப்பப்ளிக் மணி தான் வந்துட்டு இந்த மணிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ருப்பி யூஸ் பண்ணுறோம், மணின்னு யூஸ் பண்ணுறதுல ருப்பி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இந்தியன் ருப்பி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்ட். ஸோ இந்தியன் அந்த ருப்பிங்கிறது எந்த லாங்குவேஜில் வந்துன்னா சான்ஸ்கிரிட் வேர்டான ருப்பையா அப்படிங்கிறது வந்துருந்தது. ஸோ ருப்பையானா அதுக்கு மீனிங் என்னென்னா சில்வர் காயின் சொல்கிறோம். டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ் காயின்ஸ் ஆஸ் மணி. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் செஞ்சுரியில் வந்து நம்ம எதை மணியாக யூஸ் பண்ணுறோம், பேப்பர் நோட்ஸையும் அந்த காயின்ஸையும் நம்ம வந்துட்டு மணியாக யூஸ் பண்ணுறோம். பட் த எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன்ட் ஓவர் நைட். ஆனால் இந்த எவல்யூஷன் வந்துட்டு ஒரு நாளில் நடந்தது இல்லை. இந்த மணியோட இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் நோட்ஸையும் காயின்ஸோட எவல்யூஷன் வந்துட்டு ஓவர் நைட், அதாவது ஒரு நாளில் நடந்தது இல்லை. இட் டுக் thousands of years to reach such a stage. ஸோ இது வந்துட்டு thousands of இயர்ஸை வந்துட்டு கடந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜை வந்துட்டு, இந்த பேப்பர் நோட்ஸையும் காயின்ஸ் இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணுறக்கு. there are many stages of evolution of money. ஸோ அந்த மணியோட எவல்யூஷன், அதோட ஆரிஜினில் வந்துட்டு மெனி ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. the earliest and primitive stage is the barter system. அதாவது வந்துட்டு primitive age and earlier முன்னாடி இந்த சிஸ்டம் என்னென்னா barter systemனு சொல்கிறோம். ஸோ barter system அப்படின்னு என்னென்னா இஸ் ஏ எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் ஃபார் குட்ஸ். அதாவது பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது. நீங்கள் வந்துட்டு 1 கிலோ அரிசி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 1 கிலோ பருப்பு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கூட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கூட்ஸுக்கு ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்குறத நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் த சிஸ்டம் எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இன் த ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். ஸோ இந்த சிஸ்டம் எப்போ இருந்தது, ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் எரியஸ்ட் ஸ்டேஜில் இருந்துன்னு பார்த்தோம். அதாவது பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது அங்கே அந்த மணியோட யூஸ் வந்து இருக்காது. A barter system is an old method of exchange. ஸோ இந்த barter system வந்துட்டு ஓல்டு மெத்தட், அதாவது கூட்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓல்டு மெத்தட் தான் இந்த barter system. This system has used for centuries and long before money was invented. ஸோ இந்த சிஸ்டம் எப்போ யூஸ் பண்ணாங்க, சென்ச்சுரிஸ், அதாவது ஃபஸ்ட் இருந்தக்கூடிய ரொம்ப இயர்லியான சென்ச்சுரிஸ். நம்ம இப்போ 21st சென்ச்சுரியில் இருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் சென்ச்சுரி, செகண்ட் சென்ச்சுரி அண்ட் தேர்ட் அந்த சென்ச்சுரிஸில் வந்து இந்த barter system வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. So people exchange services and goods for other services and goods in return. ஸோ people வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதாவது கூட்ஸ், அதாவது ஒரு கூட்ஸ் கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. The value of bartering items can be negotiated with the other party. Bartering that doesn't involve money, which is one of the advantages. ஸோ இந்த பேட்டரிங் சிஸ்டத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த மணி வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்காது. இதுதான் வந்துட்டு பேட்டரிங் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் பேட்டரி சிஸ்டம் ஹேட் மெனி டெஃபிஷியன்சிஸ் லைக். ஸோ இந்த பேட்டரி சிஸ்டம் வந்துட்டு இந்த அட்வான்டேஜ், இந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் வந்துட்டு அதில் நிறையா வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் த ஒன்ஸ். அதாவது வந்துட்டு நமக்கு தேவையான இப்போ நமக்கு ப்ரெசென்ட்லேயே தெரியும், ஒரு தால் வாங்குகிறோம், ஒரு தால் வாங்குகிறோம், ரைஸ் வாங்குறோன்னா ரைஸோட ருப்பி வந்துட்டு 55 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஆனால் வந்துட்டு இந்த தாலோட விலை, அதாவது இந்த பருப்போட விலை எவ்வளோ இருக்குது, 30 to 40 ரூபீஸ்க்குள்ள தான் இருக்குது. பட் நம்ம அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு 1 kg நம்ம ரைஸ் கொடுக்கணும்னா நம்ம 1 kg தால் வாங்கிக்கலாம். பட் அதில் அந்த மெஷர், அந்த கரெக்டாக அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க காமன் மெஷர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு காமனான மெஷர்மெண்ட் மூலயமா தான் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய, இப்போ நம்ம 1 kg ஆல்மண்ட் கொடுக்குறோன்னா நம்ம ஜஸ்ட் 1 kg தாலை மட்டும் நம்ம வாங்கிட முடியாது. ஏன்னா 1 kg ஆல்மண்ட்ஸ் எவ்வளோ ஒரு காஸ்ட் வருது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் எது, இந்த ஆல்மண்ட்ஸ் தான். பட் ஆனால் அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் நம்ம 1 kg ஆல்மண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 1 kg தால் மட்டும்தான் வாங்க முடியும். நம்ம அந்த ஆல்மண்ட்ஸ்க்கு உண்டான அந்த எக்ஸ்பென்சிவ் கூடிய அந்த கூட்ஸை வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ் நம்ம வாங்கக்கூடிய கூட்ஸை வந்துட்டு டிவிசிபிள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த். நம்ம அந்த வெல்த்தை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சருக்கான வெல்த்தை வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. பட் ப்ரெசன்ட் நவுவில் வந்துட்டு நம்ம மணியை சேவ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் எந்த விதமான சேவிங்ஸையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த நாள் தான் வந்துட்டு இந்த பார்ட்டர் சிஸ்டத்தோட டிஸ்அட்வான்டேஜ். ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருந்தது, பட் 4 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு எப்படி எவல்யூஷன் ஆஃப் மணியில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணியோட அந்த மணி ஆரிஜின் ஆகக்கூடிய மேஜர் ஸ்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி மணி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கமாடிட்டி மணி, செகண்ட் ஒன் இஸ் மெட்டாலிக் மணி, தேர்ட் ஒன் இஸ் பேப்பர் மணி, ஃபோர்த் ஒன் இஸ் கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி,
And fifth one is near money and recent forms of money. Money has evolved through different stages according to the time, place and circumstance. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி, இந்த கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி அப்படின்னு. ஸோ மணி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டைமுக்கு தகுந்த மாதிரி, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மணி வந்துட்டு எவால்வ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கமாடிட்டி மணி. ஸோ கமாடிட்டி மணி என்னென்னா, in the earliest period of human civilization, so earliest human civilization அந்த நாகரிகம் வந்த early stageல any commodity that was generally demanded and chooses by the common consent was used as money. அதாவது அந்த barter system இருக்குல்ல, அதே மாதிரி தான் கூட்ஸ் கொடுத்து நம்ம கூட்ஸ் வாங்கிக்கிறது. ஸோ கூட்ஸ் லைக் ferns, skins, salt, rice, wheat, utensils, weapons etc. were commonly used as money. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமனாக அவங்க கூட்ஸையே வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களையே வந்துட்டு அவங்க மணியாக யூஸ் பண்ணாங்க இயர்லி ஸ்டேஜில். சச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வாஸ் நோன் அஸ் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கமாடிட்டி மணி இஸ் நத்திங் பட் பார்ட்டர் சிஸ்டம். அந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட்ஸை கொடுத்து நம்ம கூட்ஸை வாங்கிக்கிறது. ஸோ கமாடிட்டி மணி அப்படிங்கும்போது நம்ம கூட்ஸை கொடுத்து கூட்ஸை வாங்கிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், கமாடிட்டி மணின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கூட்ஸையே தான் அவங்க வந்துட்டு மணியாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க இயர்லி ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மணி வந்ததுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா மெட்டாலிக் மணி வருது. ஸோ மெட்டாலிக் மணி இஸ் நத்திங் பட் மெட்டல்ஸ், அந்த காப்பர் காயின், சில்வர் காயின்ஸ்லாம் அதுதான் வந்துட்டு மெட்டாலிக் மணி. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், அதாவது மனித நாகரிகம் வந்துட்டு வளர வளர கமாடிட்டி மணி சேஞ்ச் டு மெட்டாலிக் மணி. அதாவது அந்த கமாடிட்டி மணி வந்துட்டு மெட்டாலிக் மணியாக சேஞ்ச் ஆகுது. Metals like gold, silver, copper etc. were used as they could be easily handled and their quantity can be easily ascertained. ஸோ மெட்டல்ஸ், இந்த கோல்டு காயின், சில்வர் காயின், காப்பர் காயின்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும், ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்ம அந்த மணியை வந்துட்டு மணிக்காக நம்ம கூட்ஸை தூக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு கோல்டு காயினாவோ சில்வர் காயினாவோ காப்பர் காயினாவோ அவங்க ஈஸியாக அதை டிரான்ஸ்போர்ட், அவங்க ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் கூட்ஸ் பை பண்ண போகிறாங்க அப்படின்னா, அங்கே தேவையான கூட்ஸை நம்மளால் தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு அது அந்த நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷன் ப்ராக்ரஸ் ஆக வளர வளர வந்துட்டு அவங்க அந்த கமாடிட்டி மணியில் வந்துட்டு இந்த மெட்டாலிக் மணியை கொண்டு வந்தாங்க. அதாவது கோல்டு காயின், சில்வர் காயின், காப்பர் காயின்ஸை அவங்க வந்துட்டு கொண்டு வந்தாங்க. It was the main form of money throughout the major portion of recorded history. நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு மெயின் ஃபார்ம் ஆஃப் மணி. மணிலே ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த மெட்டாலிக் மணி தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமாடிட்டி மணி இஸ் நத்திங் பட் கூட்ஸை கொடுத்து கூட்ஸை வாங்கிக்கிறது. ஸோ மெட்டாலிக் மணின்னு பார்க்கும்போது நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷன் வந்துட்டு நாகரிகம், மனித நாகரிகம் வளர வளர பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கமாடிட்டி மணிலேருந்து மெட்டாலிக் மணிக்கு வந்துட்டு மாற ஆரம்பித்தாங்க. மெட்டாலிக் மணி இஸ் நத்திங் பட் கோல்டு, சில்வர், அந்த காப்பர் காயின்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அந்த காயின்ஸ் 3 மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு மணியாக யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு மெட்டாலிக் மணின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேப்பர் மணி. So it was found inconvenient as well as dangerous to carry gold and silver coins from place to place. ஸோ வந்துட்டு பீப்புள் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு இன்கன்வீனியன்ட். எதுக்குன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும்போது அந்த கோல்டு, சில்வர், அந்த காயின்ஸை வந்துட்டு கொண்டு போகிறது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸ், ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. So invention of paper money marked a very important stage in the development of money. ஸோ அதனால அவங்க அந்த மெட்டாலிக் மணிலேருந்து பேப்பர் மணியை வந்துட்டு இன்வென்ட் பண்ண, அதாவது மணியை வந்துட்டு பேப்பரில் இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி மார்க்ட் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் மணியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அது இந்த பேப்பர் மணி தான். The development of paper money started on the basis of storage of gold and the receipts were issued by the goldsmiths for these storages. ஸோ இந்த பேப்பர் மணி வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு, கோல்டை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஒருத்தருக்கு, அதாவது கோல்ட் ஸ்மித், அதாவது நகை செய்கிறாங்கல்ல, பொற்கொள்ளர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் அவங்க ஸ்டோர் பண்ணும்போது அவங்க ரெசிப்ட் மாதிரி ஒரு பேப்பரை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ்க்கு அந்த கோல்டு காயின்ஸ் இருக்குன்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்துட்டு இந்த பேப்பர் மணி வந்துட்டு அதுவே லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்துட்டு அந்த மணி, அந்த அவங்க கொடுக்கக்கூடிய பேப்பரையும் அவங்க வந்துட்டு மணியாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பேப்பர் மணி இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியில் இந்த பேப்பர் மணியை வந்துட்டு எது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் தான் வந்துட்டு இந்த மணியை வந்துட்டு
ரெகுலேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன் இந்தியா printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India RBI, which was established in 1935. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு மணியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதும் அதை ரெகுலேட் பண்ணுறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் யாரோட வேலை? நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை. ஸோ அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1935 வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் அதை வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அட் ப்ரெசென்ட் a very large part of money consists mainly of currency notes or paper money issued by the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு மெயினி அதாவது லார்ஜ் பார்ட் ஆஃப் மணி என்ன ஃபார்மில் இருக்குன்னா கரன்சி நோட் ஃபார்ம்லையும் கரன்சி நோட் இல்லாட்டி அதை பேப்பர் மணி. ஸோ அந்த ஃபார்மில் தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பேப்பர் மணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் மணி. ஸோ கிரெடிட் மணி அப்படின்னா கிரெடிட் மணி ஒரு பேங்க் மணினா என்ன? நத்திங் பட் இந்த செக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரெடிட் மணி ஒரு பேங்க் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரெடிட் மணி டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் சைட் பை சைட் வித் தட் ஆஃப் பேப்பர் மணி. ஸோ அதான் சொல்கிறாங்க, பேப்பர் மணி வந்ததுக்கப்புறம் அதோட சைட் பை சைடாக இந்த கிரெடிட் மணியும் வர ஆரம்பிச்சது. People keep a part of their cash as deposits with the banks, which they can withdraw at their convenience through checks. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கேஷை வந்துட்டு பேங்க்ஸில் வந்துட்டு டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை வந்துட்டு வித்ட்ராவும் பண்ணி அதாவது எடுத்துக்கவும் செஞ்சாங்க. The check itself is not a money, but it performs the same as the functions of money. ஸோ செக்குங்கிறது வந்துட்டு ஒரு மணி இல்லை, ஆனால் வந்துட்டு மணி பண்ணக்கூடிய எல்லா வேல்யூமே வந்துட்டு இந்த செக்ஸ் வந்துட்டு செக்கு வந்துட்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க நோன் அஸ் கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. ஸோ கிரெடிட் மணி அண்ட் பேங்க் மணின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்தாலே உங்களுக்கு இந்த மைண்டில் வரக்கூடியது செக். ஸோ செக்கை யூஸ் பண்ணி அந்த மணியை வந்துட்டு வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியர் மணி. The final stage in the evolution of money has been use of bills of exchange, treasury bills, bonds, debentures, savings certificates, etc. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் எவல்யூஷன் மணியோட எவல்யூஷனோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு என்னென்னா நியர் மணி இஸ் நத்திங் பட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குட்ஸ் பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா அங்கே வந்துட்டு மணி வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். இந்த பேங்க்கில் கொடுக்கும்போது இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க இந்த பாண்டு போடுறது இந்த சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, அதுதான் வந்துட்டு நியர் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவல்யூஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கமாடிட்டி மணி, நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த நியர் மணி. ஸோ இதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கமாடிட்டி மணி, அதுலேருந்து மெட்டாலிக் மணி வருது, மெட்டாலிக் மணிலேருந்து பேப்பர் மணி வருது, பேப்பர் மணிலேருந்து கிரெடிட் மணி அண்ட் கிரெடிட் மணிலேருந்து இப்போ நியர் மணி. ஸோ இதான் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் மணி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எப்படி வந்துட்டு மணி வந்து எவல்யூட் ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மணி, இப்போ நம்ம அந்த மணியை வந்து ரீசெண்டாக இப்போ நம்ம எப்படி வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி இஸ் நத்திங் பட் டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதான் வந்துட்டு பிளாஸ்டிக் மணி நீங்கள் டினோட் பண்ணுறாங்க. So the latest type of money is the plastic money in the form of credit cards and debit cards. They aim for the cashless transaction. So இது இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் இருந்தோம்னா நம்ம கேஷே தேவையில்லை, அப்படியே டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் மணி இஸ் நத்திங் பட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் தான் பிளாஸ்டிக் மணின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் மணி இருந்தது அப்படின்னா வந்துட்டு கேஷ்லெஸ் பணமே தேவையில்லை, அதாவது பேப்பர் மணியே தேவையில்லை, டேரெக்டாக நம்ம பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் கூட்ஸ் வாங்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு பிளாஸ்டிக் மணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ மணி. இ மணி இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் மணி. ஸோ எலக்ட்ரானிக் மணி இஸ் மணி which exists in the banking computer system and is available for transaction through electronic system. ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்து மூலயமா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இ மணி, அதாவது எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்லைன் பேங்கிங். இப்போ நான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது நம்ம அதுதான் ஆன்லைன் பேங்கிங், இல்லாட்டி நெட் பேங்கிங், அந்த கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதான் வந்துட்டு நெட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் சொல்கிறாங்க. So online banking, also known as internet banking, is an electronic payment system that enables customers of a bank or other financial institutions to conduct a range of financial transactions through the website. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நெட் பேங்கிங் இஸ் நத்திங் பட் ஒரு ஒருத்தவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது ஒரு பேங்க்கில் அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி, அதாவது இந்த கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரி நிறையா நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்ட்ரா ட்ரான்சாக்ஷனை வந்து அவங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்துட்டு ஆன்லைன் பேங்கிங் இல்லாட்டி நெட் பேங்கிங்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் இஸ் இ பேங்கிங், அதாவது எலக்ட்ரானிக் பேங்கிங், அதாவது வந்துட்டு நேஷ்னல் ஃபண்டு. ஸோ அதான் சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எலக்ட்ரானிக் பேங்கிங் இன்னொரு பேர் என்ன, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் is simply the use of electronic means to transfer funds directly from one account to the other rather than the check or a cash. ஸோ இ பேங்கிங்கிறது வந்துட்டு முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபண்ட்ஸ், அதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நம்ம ஒரு ஃபண்டு கொடுக்குறோம், அதாவது லார்ஜ் ரொம்ப நிறைய க்ரோர்ஸு மில்லியன்ஸ் அந்த மாதிரி லேக்ஸ் அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இ பேங்கிங் மூலமா நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், செக் இல்லாட்டி கேஷும் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு இ பேங்கிங். ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் மணினா என்னென்னு பார்த்தோம், இ மணினா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேங்கிங்னா என்னென்னு பார்த்தோம், ஸோ இ பேங்கிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு இதோட பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மணியோட வேல்யூ என்ன, மணியோட நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.